மன்னிச்சிருமா. உனக்காக நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ மானத்தை வாங்கிடுவாளுக. என்னால் முடியல. நான் கிளம்புறேம்மா. அண்ணாமலை, அண்ணாமலை, டேய் அண்ணாமலை, டேய் டேய் நில்றா. நான் பாட்ட கூட்டிட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஏன்டா காதல் விழலையா? ஒன்னதான்டா. எங்க போயிட்டு இருக்க? வீட்டை விட்டு போறியா? நேத்து நான் சொன்னதும் உனக்கு கோவம் வந்துருச்சு. சொல்லாம குளமா வீட்டு விட்டு கிளம்பிட்ட. போங்க சார், நீங்க போங்க, நீங்க போங்க. நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களே, நீங்க போங்க. நான் ஏதோ தெரியாம நேத்து கோவத்துல பேசிட்டேன். தெரியாம திட்டிட்டேன் சார். சாரி, தெரியாம திட்டிட்டேன். ஏன்னா எனக்கு உரிமை கிடையாதுல்ல. நீங்க கோவப்படுறது நியாயம்தான். என்ன நீங்க ஒரு ஃப்ரெண்டாவோ இல்ல ஒரு உயிர் நண்பனாலாம் நினைக்கல இல்ல. நான் உங்களுக்கு எதுவுமே பேசக்கூடாது இல்ல. எந்த உரிமை எனக்கு இல்லையே. போடா. சாரி சாரி சார், உங்களை டான் சொல்லிட்டேன். நீங்க போங்க சார். இவ்வளவு நாளா நீ என்ன மாப்பிள நண்பன் அப்படி சொன்னதெல்லாம் சும்மா இல்ல. சும்மா தங்கச்சின்னு சொல்லுவ. சும்மா சொன்னியா? அப்ப நீ சொன்ன வார்த்தை எல்லாமே இங்கிருந்து வரல, இங்கிருந்து தான் வந்திருக்கு. சார் நீங்க சார் நிக்கிறீங்க? நான் உளறேன். நீங்க போங்க, நீங்க போங்க. நான் ஒண்ணு சார், உங்களுக்கு புரியாது. நீங்க போயிடுங்க சார். நீங்க போனா நீங்க நிம்மதியா இருப்பீங்கடா. நான் என்ன பத்தி யோசிச்சு பாத்தியாடா? என்னால நிம்மதியா இருக்க முடியுமாடா? அத பத்தி உனக்கு கவலையே இல்ல. அவனுக்கு கவலையே இல்ல வேணிலா. அத பத்தி அவன் யோசிச்சு கூட பாக்கல. அப்ப ஏன்னா நிக்கிற? போயடா, போ. முடிவு பண்ணல, போ. என்ன மாமா இப்படி பண்றீங்க? என்ன வேணிலா? என்ன வேலை பண்ணிட்டு இருக்காம? சாருக்கு அப்படி கோபம் வருது. என்ன இன்னைக்கு ஏதோ பழகிட்டு இருக்கோம்? இத்து நோண்டு டவுசர் போட்ட காலத்துல இருந்து ஒன்னா சுத்திட்டு இருக்கோம். எனக்கு வேற எந்த ஃப்ரெண்டு கிடையாது. இவன் ஒருத்தன் என் ஃப்ரெண்டு. ஆனா சார் கோச்சிட்டு போறாரு. போட்டோம். உனக்கு நடந்த விஷயம் உனக்கு தெரியாது. சின்ன பசங்களா இருக்கும்போது ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தோம். அப்ப எங்க ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு ஆறு ஒன்று ஓடும். பயங்கர மழை. ஆத்துல வெள்ளம் பெருக்கத்து ஓடிட்டு இருந்தது. அப்ப பசங்களா சேர்ந்து ஆத்துல குளிக்கலாம்னு அப்படி முடிவு பண்ணிட்டோம். எல்லாம் தண்ணியில குதிச்சிட்டோம். அப்படியே நேரம் போட்டு கூட தெரியல, ஜாலியா தண்ணியில குளிச்சுட்டு இருக்கிறோம். திடீர்னு வெள்ளத்துல அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே உள்ள போயிட்டே இருக்கிறேன். முத்தரசு எல்லாம் வெளியே கரையில இருந்து கத்திட்டே இருக்காங்க. யாராலையும் எதுவும் பண்ண முடியல. அப்போ இவன் தான் உயிரை கூட பெருசா நினைக்காம ஆத்துக்குள்ள குதிச்சு தான் உயிரை பணைய வச்சு நீச்சல் அடிச்சு என் முடிய பிடிச்சிட்டு அப்படியே கரையில கொண்டு போட்டான். அவன் உயிரை பத்தி அவன் கவலைப்படல. என் உயிர் தான் அவனுக்கு பெருசா பட்டுச்சு. இந்த முத்தரச உடம்புல நீ கொட்டிட்டு இருக்கே உயிர், இது அவன் நீ கொடுத்தது. அன்னைக்கு இது அண்ணாமலை இல்லைன்னா இன்னைக்கு இது முத்தரசன் இல்ல. ஆனா இன்னைக்கு இது முத்தரசன் இல்லைனாலும் இது அண்ணாமலை இருப்பாரு. சார் போறாரு. போட்டும். நான் இல்லாம அவன் இருந்துருவான். அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது. அதை பத்தி அவனுக்கு அது கவலை.
விடுறா விடுறா போயிடு. அதான் என்னை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன? அதான் போறேன்னு சொல்லிட்டு போடா போ. சொல்றேன் நீ தானே சொன்ன பூஜைகளை பிடிக்காத வெளில போடான்னு. ஆமா நான் ஏதோ கோவத்துல சொன்னேன். ஏன் உன்கிட்ட கோவப்பட கூடாதா? ஏன் உரிமை இல்லையா எனக்கு? எனக்கு உரிமை இருக்குடா. நான் அடிப்பேன்டா. என்னப்போ என் நண்பன் நீ எதுக்கு அதுக்காக நீ பையன் தூக்கிட்டு அப்படி கோஷ்டி போயிடுவியா? அது இல்லடா. சரி விடுறா, நான் அந்த உன்னை தப்பா புரிஞ்சுட்டேன். தப்பா புரிஞ்சுக்க நட்படா இது. என் ஃப்ரெண்டுடா நீ. பொண்ணுங்களுக்கு எப்படி கற்பு முக்கியமா அது மாதிரி நம்ம ஆம்பளைக்கு நட்பு தான்டா முக்கியம். அதை புரிஞ்சுக்கமா இன்னும் பெரிய நம்ம 2 பேருக்கு நடுவில் யாருமே வர முடியாதுடா. சரி அழாத நீ அழுத எனக்கு கண்டு கலந்து. ஆம்பளைங்களா அழக்கூடாதா? நீ அழன்னு சொல்றல. அழாதடா. அண்ணாமலை நீ சிரிச்சாலும் அசிங்கமா தான் இருக்க, அழுதாலும் அசிங்கமா தான்டா இருக்க. பாருங்க நேற்று உன்னை பேச வந்து நான் சாப்பிடவே இல்லை. பயங்கரமா பசிக்குது. நான் கூட தான் சாப்பிடல. சரி வா, ஒரு குண்டா இட்லி சாப்பிடுவல. உன் தங்கச்சி டிஃபன் ரெடி பண்ணிருப்பா, வா சாப்பிடலாம். ரெடியாம்மா? வா சாப்பிடலாம் வா. நான் பல்ல கூட வளர்க்கலடா. அது சாப்பிட்டு ஒரு அடியா வளைக்கலாம் வா. உட்காரு. நீ அங்க உட்காரு. உட்கார்றா. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் எப்படியோ அதே மாதிரிதான் நீயும் இல்ல. அது வீட்டுல மட்டும் கிடையாது, மில்லுல, செங்கல் சூழல, யார வேணா நீ என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம்டா. புரியுதா? உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. முடிச்சுட்டு மில்லு கிளம்பலாம். மாப்பிள்ள நீ போ, நான் பின்னாடியே வரேன். ஏன்? இல்லடா, இந்த வீட்டில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான் மாப்பிள்ள நீ சாப்பிடுன்னு சொன்னோன்னே பல்லு விளக்கம் காமிச்சா விட்டா எனக்கு குளிக்கணும், ட்ரெஸ் மாற்றணும் எல்லாம் இருக்குல்ல. நீ போ, நான் பின்னாடியே வரேன். இப்ப நான் பேசின பேச்சுக்கெல்லாம் பதிலடி கொடுத்து அவமானப்படுத்திட்டு தான் போவான் போல இருக்கு. என்னடி இப்ப என்னடி பண்ற ஸ்வேதா? வாய மூடிட்டு. சரி நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையா வா. மாமா மதியானம் சாப்பாடு அதான் வருவான்ல, அவன்கிட்ட கொடுத்து அமைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுறா. ஓகேடா. அண்ணே பாத்தீங்களா முத்து மாமா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு? ஆமாம்மா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இரு வர. சூப்பர் தோசை, நல்ல முருகலா கட்டுன்னு கட்டிட்டேன். பயங்கர பசியா, அதான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். ஃபுல்லா சாப்பிட்டதுல வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு சந்தோஷமா இருக்க. ஹாப்பி என்று முதல் ஹாப்பி, ஹாப்பி என்று முதல் ஹாப்பி. ஸ்வேதா மேடம், பாத்தீங்கல்ல எங்க நட்பு என்னன்னு? பாத்தீங்கல்ல
பயங்கர ஸ்ட்ராங். பச போட்டு ஒட்டி இருக்கு. உன்னால அவளை ஈஸியா பிரிக்க முடியாது. நீ என்னடானா என்னை துரத்திட்டு முத்தரசனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் வேலைக்கு ஏற்றணும்னு கனவு கண்டுட்டு இருக்க. அது நடக்காது. அப்படி நடக்க நான் விடவும் மாட்டேன். ஆமா, நீ என்ன கேட்ட? நீயே இன்னும் வளரலன்னு சொன்ன. ஸ்வேதா மேடம், வளர்ச்சி எங்க இருக்கணும்னு இல்லை, எங்க இருக்கணும் மனசுக்குள்ள நல்ல எண்ணம் வளரணும். நீ இவ்வளவு பெருசா வளர்ந்து என்னத்தை கிழிச்ச? அடுத்தவன் குடியதா கெடுக்கிற. நேத்து கூட சொன்னேன், முத்தரசனை மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருக்கியே உனக்கு சூடு சொரணை இல்லையான்னு கேட்டேன். நான் கூட பேச்சுக்கிட்ட கொஞ்சம் டென்ஷன் ஆகி வீட்டு விட்டு போயிடலாமோன்னு பார்த்தேன். இப்பதான் புரியுது, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சூடு சொரணை எதுவும் இருக்கக்கூடாதுன்னு, மனசு நிறைய உண்மையான அன்பு இருந்தா போதும்னு. இதுல என்ன காமெடின்னா, சூடு சொரணைய பத்தி எல்லாம் நீ பேசுற. நீ பேசுறது இல்லாம சூடு சொரணைய பத்தி எல்லாம் இந்த 3 தண்டச்சோறுக்கு பேசுது. ஐயோ ஐயோ. ஏய், நோ 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 நோ, வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணக்கூடாது. கேட்டே இல்ல மாப்பிள்ளை சொன்னத? மாப்பிள்ளைக்கு இந்த வீட்டுல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை எனக்கு இருக்கு. சரிக்கு சமம். அதனால இப்படி ஏய் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பிச்சு போடுவோம், பிச்சு. ஜாக்கிரதை. அப்புறம் நேற்றுக்கு ஏதோ வித்தையெல்லாம் காட்டிட்டு இருந்தீங்க. இந்த ரிங் எடுத்து அப்படி வீசி வீசி வித்தையெல்லாம் காட்டினீங்க. செம சூப்பர். உனக்கு பயங்கர டேலண்ட் இருக்கு. நான் வேணா ஒன்று பண்ணிட்டா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரோட்டோரமா சர்க்கஸ் காட்டி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு இருப்பான். அவன் ட்ரூப்ல ஒரு பொண்ணு இருந்தது. அது இப்படிதான் சும்மா அச்சுக்கச்சிக்கா அச்சுக்கச்சிக்கா அச்சுக்கச்சிக்காரு. நீ போட்டிய ரிங்கு அந்த மாதிரி கரெக்டா போடும். பாவம் அந்த பொண்ணுக்கு அவனை ரிங் போட்டான் போல இருக்கு. அது அவன் கூட எங்கேயோ ஓடி போயிடுச்சு. பாவன் இவனும் அந்த ரிங் போடுறதுக்கு ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான். நீ வேணா சொல்லு, நான் உனக்கு அந்த வேலையை வாங்கி தரேன். 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ, தங்க இடம் ஃப்ரீ. இங்க மாதிரியே லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். எப்படி ஃபோன் பண்ணா நான் வந்து கவனிச்சுக்கிறேன். எதுக்கு வந்து இப்பவே கவனிச்சுக்கலாமே, நான் இங்க தானே இருக்கேன். ஸ்வேதா, ஸ்வேதா மேடம். ஊ ஊ ஊ ஊ. இவெல்லாம் இந்த அளவுக்கு பேசுற மாதிரி ஆயிடுச்சு. இதை விடவே கூடாது. மாமா இவனுக்கு ஓவரா இடம் கொடுத்து பேசிட்டு போறாரு, தராத்திரம் தெரியாம. இத ஆரம்பத்திலேயே தடுக்கணும்னா நான் இந்த நிமிஷமே ஆசிரமத்துக்கு போறேன். நீலாம்பரி அத்தைய கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் இருக்கு இவனுங்களுக்கெல்லாம். வரவர் சர்க்கஸ் கார் அடுத்து என்ன வித்த காட்ட போறாளோ, அவ என்ன வேணா காட்டட்டும். அவ பண்ற எல்லாத்துக்கும் நங்கு 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 நங்குன்னு ஆப்பு வைக்க போறேன். அண்ணே, குலநாகினி அம்மா எங்கேயா இருக்காங்க? அவங்க வழக்கமா இந்த கோயில தான் இருப்பாங்க. வாமா போய் பார்க்கலாம். வாங்க. வணக்கம். நீங்க இந்த இடத்துக்கு அவங்கள தேடி வருவீங்க என்ன குலநாகினி அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க. நாங்க இங்க வரணும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடிவு பண்ணோம். அவங்களுக்கு அவங்க சக்தியை பத்தி தான் எனக்கு தெரியுமே. அதான் நாங்க வரப்போறோம்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஒரு ஒரு உதவி, அதான் அவங்கள பார்க்க வந்தோம். சொல்லுங்க, இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எங்க வீட்டுல ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு முத்தரசனை கட்டிக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு வசியெல்லாம் பண்ணியிருக்கா. ஆனா முத்தரசன் வனிலாவை தான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறான். குலநாகினி அம்மாக்கு எல்லாமே தெரியும். திடீர்னு என்ன பிரச்சனைனா, ஜனனி கௌதம் இவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் பேசி மாப்பிள்ளை கூட வீட்டோடவே இருக்காரு. சின்னஞ்சிறுசுக மனசுல ஆசையை வளர்த்திட்டாங்க. திடீர்னு இந்த ஸ்வேதா இவங்க 2 பேரோட கல்யாணத்தை நடக்கூட மாட்டேன்னு சபதம் வேற போடுறா. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா பாவம் இவங்க. திடீர்னு அவ இப்படி சொன்னதுமே என் மனசு கருக்கனாயிருச்சு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அந்த குலநாகினி அம்மாவை பார்த்து இந்த விஷயம் என்ன பண்ணலான்னு கேட்க இவங்களை எல்லாம் என் கூட கூட்டிட்டு வந்தேன். குலநாகினி அம்மாவை இப்போதைக்கு நீங்க பார்க்க முடியாது, ஊருக்கு போயிருக்காங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க வருவீங்க, வந்தா உங்ககிட்ட என்ன தகவல் சொல்லணும்னு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஜனனி கௌதம்
2 பேரும் கோயிலுக்கு போய் கற்பூர ஆராதனை ஒண்ணு இருக்கு. அது அம்மனுக்கு நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டா, அது வெற்றி அடைஞ்சிட்டா உடனடியா அவங்க கல்யாணத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சிட முடியும். ஏற்கனவே ஒரு தேதியில முகூர்த்தம் குறிச்சு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு. அந்த நாள்லயே கல்யாணத்தை நடத்தக்கூடாதா? இல்லம்மா, குலநாகினி அம்மா சொன்னதை வச்சு பாக்குறப்போ இந்த கற்பூர ஆராதனை பரிசோதனைக்கு அப்புறம் உடனடியா குறிச்ச தேதிக்கு முன்னாடியே கல்யாணத்தை முடிச்சிடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுதுமா. அந்த சோதனையை எப்ப பண்ணணும்? இங்கேயே இப்பவே பண்ணலாமா? வாங்க. போலாம் வாமா. குலநாகினி அம்மா சொன்ன கற்பூர ஆராதனை என்னன்னா, உங்க 2 பேர் கையிலயும் வெத்தலைய வச்சு அதுல கற்பூரத்தை ஏத்தணும். எரியற கற்பூரத்தோட நீங்க கோயில் பிரகாரத்தை சுத்தி வலம் வரணும். அப்படி நீங்க கோயிலை சுத்தி வர வரைக்கும் கற்பூரம் அணையாம இருந்து சுத்தி முடிக்கிறப்ப 2 பேர் கையில உள்ள கற்பூரமும் ஒரே நேரத்துல அணையணும். அப்படி நடந்துட்டா இந்த பரிசோதனை வெற்றி அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம உடனடியா உங்க கல்யாணத்தை பண்ணிடலாம். அவங்க கையில நான் சொன்ன மாதிரி கற்பூரத்தை ஏத்தி விடுமா.